வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். விநாயகர் சதுர்த்தி வார இறுதி நாள்களை ஒட்டி 2315 சிறப்பு விரைவு பேருந்துகள் இயக்கம். பொதுமக்களின் வசதிக்காக நாளை முதல் 4 நாட்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து துறை அறிவிப்பு. விஜயின் கோட் திரைப்படம் மற்றும் மாநாடு வெற்றி பெற வாழ்த்துவதாக சீமான் பேட்டி. மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழகத்திற்கு பயன் என கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் பேசியதற்கு கண்டனம். நாளை கூட ஒரு படம் வெளியாகுது, அந்த படம் வெல்லணும்னு வாழ்த்துவேன். படம் எடுத்த இயக்குனரும் தம்பி, நடிச்சிருக்கிறவரும் தம்பி, அதனால் வாழ்த்துவேன். சிங்கப்பூர் சென்றடைந்தார் பிரதமர் மோடி. விமான நிலையத்தில் அந்நாட்டு அரசு சார்பில் உற்சாக வரவேற்பு. அரசுமுறை பயணமாக புரூனே சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டு சுல்தான் ஹாஜி ஹசனல் போல்கியாவுடன் சந்திப்பு. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் பேச்சுவார்த்தை அமைந்ததாக பிரதமர் மோடி நிகழ்ச்சி. பாராலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம். ஆண்களுக்கான குண்டு எறிதல் போட்டியில் இந்திய வீரர் கிலாரி சச்சின் வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தல். பாராலிம்பிக் போட்டிகளில் அதிக பதக்கங்களை குவித்து இந்திய வீரர் வீராங்கனைகள் சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட அனைவருக்கும் பாராட்டுகள் என்றும் ட்விட்டர் பதிவு. தெலங்கானா மாநிலம் மெஹபூபாபாத் மாவட்டத்தில் கனமழை பெருவெள்ளம் காரணமாக அந்தரத்தில் தொங்கிய ரயில் தண்டவாளம். 36 மணி நேரத்தில் மின்னல் வேகத்தில் புனரமைத்து சோதனை ஓட்டத்தை நிறைவு செய்த அதிகாரிகள். விஜயவாடாவில் கார் ஷோரூம் வளாகத்தை ஆக்கிரமித்த மழை வெள்ளம். தண்ணீரில் தத்தளிக்கும் 300க்கும் மேற்பட்ட கார்களை பழுது பார்ப்பது மிக கடினம் என பராமரிப்பாளர்கள் கவலை. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஜேசிபி வாகனத்தில் 3வது நாளாக ஆய்வு செய்தார் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. தங்களை கவனிக்க யாரும் இல்லை என குடிசைவாழ் மக்கள் குமுறல். வெள்ளத்தால் கடும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ள ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களுக்கு நடிகர் அல்லு அர்ஜுன் 1 கோடி நிதி உதவி. மழையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் விரைவில் மீண்டு வர இறைவனிடம் பிரார்த்திப்பதாகவும் வலைதள பதிவு. ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் தன்னை ஒரு மன்னன் போல நினைத்து செயல்படுவதாக ராகுல் காந்தி விமர்சனம். சட்டமன்ற தேர்தலில் கொள்கைகளுக்கு இடையில்தான் மோதல் எனவும் பேச்சு. ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறாரா மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்? மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடன் வினேஷ் போகத், பஜ்ரங் புனியா திடீர் சந்திப்பு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய மனுவை திரும்ப பெற்றார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. காவிரியில் இருந்து தண்ணீர் எடுப்பதற்காக அதிக குதிரைத்திறன் கொண்ட மின் மோட்டார்களை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கு. தமிழ்நாடு அரசு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது உறவினர்கள் உட்பட 31 பேர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கார் பந்தயத்திற்கு உடனடியாக அனுமதி வழங்கும் அரசு விஜய் கட்சி மாநாட்டிற்கு ஏன் அனுமதி வழங்கவில்லை?
விஜயின் கட்சி முதல் காட்சி வரை அனைத்திலும் திமுக பிரச்சனை செய்வதாக தமிழிசை குற்றச்சாட்டு. இது இந்த திட்டத்தை செயல்படுத்தாதனால தான் நீங்க கிடைக்காது. ஆனா அதை வச்சு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது என்று சொல்வது திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலற்ற திறமையை காண்பிக்கிறது என்பது எனது கருத்து. அதாவது முடிய பிடிச்சி இழுக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் அசிங்கமாக எழுதுறாங்க. ஆக என்னை பொறுத்த மட்டில் பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்பதைத்தான் நான் சொல்ல முடியும். இன்னைக்கு எவ்வளவோ நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம், ஆனால் ஒரு பெண் போலீஸ் அதிகாரி ஒரு பிரச்சனையை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு தான் இருக்கிறார் என்றால் காவல்துறையே பாதுகாப்பற்ற நிலையில் தமிழகத்தில் இருக்கிறது. நாமக்கல் ராசாம்பாளையம் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு மறியல் போராட்டம். சுங்க கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி முழக்கம். அரசு 55,000 மண லாரிகளும் லட்சக்கணக்கான லாரி ஓட்டுநர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் அடிப்படை வசதி கோரி மாணவர்கள் போராட்டம். மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் வரும் 10ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னையில் 2வது ஆய்வுக் கூட்டம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர்கள் KN நேரு, சேகர்பாபு பங்கேற்பு. ராஜஸ்தான் IPL அணியின் தலைமை பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் நியமனம். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.